ChatGPT and Canva யூஸ் பண்ணி உங்களால வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களால வந்து 30 to 50,000 வரைக்கும் earn பண்ண முடியும் அப்படின்னு நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த வீடியோல அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு மந்த்லி வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பாப்புலர் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் வரைக்குமே வந்து போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3 வீடியோ 4 வீடியோ பக்கம் வந்து 1 மில்லியன் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் பாத்தீங்கன்னா 51,000 வரைக்குமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 639 வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து மந்த்லி எவ்வளவு earn பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மந்த்லி எஸ்டிமேட் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா $183 $2K வரைக்குமே வந்து இவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம பாதி எடுத்துக்கிட்டா கூட இவங்களுக்கு வந்து $1,500 வரைக்குமே கிடைக்கும். ஸோ $1,500 $1,24,000 பக்கம் வரும் சொல்றாங்க, ஷார்ட்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் இவங்க வந்து ஒரு 30,000 50,000 வரைக்குமே வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோஸ் மூலியமா நம்மளும் இவங்கள மாதிரி 300 ஷார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுவும் ChatGPT and Canva யூஸ் பண்ணி. அது எப்படிங்கிறத சொல்றேன். நம்ம ChatGPT குள்ள வந்துக்கலாம். பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு கம் அப் வித் சம் கோட்ஸ் இன் ஃபாலோயிங் ஸ்டைல்ஸ் ஐ எம் டீச்சிங் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸோ நான் எந்த மாதிரி கோட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்து ஸோ என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருச்சு. இது இன்னொரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஐ வாண்ட் த கோட்ஸ் டு பி about love, heartbreaking and friendship and the target audience are in the 20th. அந்த 20th கொடுத்து ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ லவ் பற்றி கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹார்ட் பிரேக்கிங் பற்றி கொடுத்துருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ப்ராம்ப்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஐ வாண்ட் யூ டு கேட்டகரைஸ் தெம் இன் எக்ஸல் ஸ்டைல்ஸ் ஆஸ் அ ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து தீம் பார்ட் 1 சொல்லிட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லாவே அழகாகவே நமக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஃபெக்ட் லவ் ஐ வாண்ட் யூ டு ரைட் 100 டிஃப்ரெண்ட் கோட்ஸ் அபவுட் லவ், ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் சேம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ வந்து நான் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதே ஃபார்மேட்டில் வந்து எழுத சொல்லி யூனிக்கான கோட்ஸ் கொடுக்க சொல்லி நான் அடிக்கடி கேட்டு இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கான கோட்ஸ் வேணுமோ பார்த்துட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்டேருந்து எடுத்த எல்லா கோட்ஸையும் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டராக வந்து நான் உள்ளே போட்டுக்கிட்டேன். ஸோ தீம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சொல்லிட்டு நான் உள்ள ஆர்டராக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து கேன்வா. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். கிட்ட கேன்வா ப்ரோ வெர்ஷன் வந்து இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு கேன்வா ப்ரோ வெர்ஷன் எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பே பண்ணாமல் வந்து நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ஐகார்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இங்கே சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பின்னாடி பேக்ரவுண்ட் நல்லா தெரிய மாட்டேங்குது. எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் நான் என்னோட எஃபெக்ட் எந்த மாதிரி வேணுங்கிறத பின்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்து நம்ம செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய செகண்ட் பார்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஸோ இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆயிடுச்சு, செகண்ட் பார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இது மேலே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ டைம்னு காட்டும். ஸோ ஷோ டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல வந்து உங்களோட வீடியோ டியூரேஷன் இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத காட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இடத்துல அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1.9 செகண்ட்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். ஷோ டைம்குள்ளே அகைன் போயிட்டு ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. ஒரு வேறு வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுக்கிறேன். ஸோ பல்க் கிரியேட்குள்ளே போயிட்டு என்டர் மேனுவல் டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுலேருந்து இந்த டீம்ஸ்லேருந்து நான் ஃபஸ்ட்டு 20 மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி கேன்வாக்குள்ளே வந்து ஸோ இதில் கொடுத்து நான் Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது வந்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் டன் கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு போனீங்கன்னா கலெக்ட் டேட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ இது வந்து
கனெக்ட் டேட்டாக்குள்ளே போய் ஸோ நான் செகண்ட் பார்ட்டாக கொடுத்துக்கிறேன். அண்ட் லவ் வந்து நம்மளோட கனெக்ட் டேட்டாக்குள்ளே போய் நான் தீமாக கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3மே செக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இதுக்கு மேலே அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பாருங்கள், ஜஸ்ட் நான் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கோட்ஸ் எல்லாமே வந்து இதாகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு செகண்டில் வந்து ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஸோ ஜென்ரேட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கோட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரே பேக்ரவுண்டில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் 10 எடுத்து பிடிச்சிக்க சொன்னேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து ஷேர் இருக்கு பாருங்கள். ஸோ ஷேர் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு MP3 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ செப்பரேட் ஃபைல்ஸாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது வந்து ப்ரோ வெர்ஷன் வேணும். ஸோ ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு கேன்வா வந்து ப்ரோ வெர்ஷன் வேணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அகெயின் வந்து நெக்ஸ்ட் 20 வந்து அப்படியே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.